ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மாதிரி நம்ம தனாவை பார்க்குறதுக்காக கதிர் சர்ப்ரைஸாக வராங்க. அதே சமயத்தில் ரகுராமும் இனிமே இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, கதிர் கூடயே நீ போயிடுன்னு சொல்லும்போது நம்ம தனா அந்த இடத்துலயே மயங்கி விழுறாங்க. அவங்களுக்கு செக்அப் பண்ணிட்டு கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தனாவையும் கதிரும் ரகுராம் ஏற்றுக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தனாவும் கதிர் ஞாபகமாவே இருந்துட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் உன்னோட பிறந்த நாளை சிறப்பா நம்ம சேர்ந்த மாதிரி கொண்டாடுவோம். இந்த வருஷம் தான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்கு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிரோட முகத்தை ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம தனாவும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தனா தனான்னு கதிர் கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அது கேட்ட உடனே நம்ம தனாவும் ஏதோ கதிர் தான் வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா எழுப்பி பார்த்துட்டு, கதிர் நீ வந்துட்டியே, என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அப்படியே ஹக் பண்ண போனா கதிர் இருந்த மாதிரி இல்லை. அப்போ இதெல்லாம் கனவா, கதிர் ஞாபகமாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் தனா கிட்ட வந்து என்ன தனா எதுக்காக இவ்வளோ வருத்தமாக இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது தனாவும் இன்னைக்கு கதிரோட பிறந்த நாள், ஆனால் அவனை வந்து நேரடியாக என்னால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மாயா அப்படின்னு சொன்ன உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, அதான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், வீடியோ காலில் பார்த்து தெரிவிக்கலாம்ல வாழ்த்துக்களை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தனாவும் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா கதிர் அங்கேருந்து ரொம்பவே வருத்தப்படுவான். அதனால எந்த விஷயத்தையுமே அவன்கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர்கிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவுக்கும் எங்கே பார்த்தாலும் கதிரை பார்க்குற மாதிரி இருக்கு, கதிர் அங்கே நிற்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வாசல்ல ஒருத்தங்க கூடுற மாதிரி இருக்கு. என்ன இது கதிரோட குரல் மாதிரி இருக்கே, ஒரு சமயம் கதிர் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஆசையா நம்ம தனா போறாங்க. அங்கேயும் நம்ம கதிர் நின்றுட்டு இருக்காங்க. கதிரை பார்த்த உடனே தனாவும் நீ போ, காலையில இருந்து எங்க பார்த்தாலும் நீயா தான் எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்க, எத்தனை வாட்டி தான் என்னையே இப்படி ஏமாத்துவ, போ கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா நம்ம கதிர்க்கு மேல அடிக்கிறாங்க. ஆனா கதிர் மறைஞ்ச மாதிரி இல்லை. அதை பார்த்த உடனே தனா அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. என்னது இது, இவ்வளவு நேரமாட்ட நம்ம கதிர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டே இருந்தான், இப்ப வந்து மறையவே இல்லை அப்படி நின்றுட்டு இருக்கான், அப்ப நிஜமாவே கதிர் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு நம்ம தனாவும் கதிர் அப்ப நிஜமா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பாக்குறாங்க. நம்ம கதிர் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம தனாவோட கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்கி வழியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிர் அப்படியே ஹக் பண்ணிட்டு கதிர் நீ என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டியா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கதிர் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி நம்ம கதிர் கிட்ட அழ ஆரம்பிக்கிறாங்க. கதிரும் தனா கிட்ட எதுக்கு தனா இப்போ தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ இனிமே சந்தோஷமா இருக்கணும், இனியும் நான் வந்து அந்த இடத்துக்கு போகலை, எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை, இனி இங்கே தான் இருக்க போகிறேன், அதனால வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட சொல்லும் போது தனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கதிர் இத்தனை நாளாக உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தது எவ்வளோ வருத்தமாக எனக்கு இருந்து தெரியுமா, இப்போ தான் உன்னை பார்த்த உடனே எனக்கு நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வராங்க. ஜானகிக்கு கதிரை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது. கதிர்கிட்ட எப்பப்பா நீங்கள் வந்த, ரொம்பவே சந்தோஷம், தனா உன்னை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தா, இனி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது கதிரும் நான் இனிமேல் இங்கே தான் இருந்து வேலை பார்க்க போகிறேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்ன உடனே இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் தனா கிட்ட வந்து தனா இப்போ என்ன, இப்போவாது உனக்கு சந்தோஷம் ஆச்சா, காலையிலேருந்து இவ்வளோ வருத்தத்தில் இருந்த, இப்போ தான் கதிரை பார்த்த உடனே உன் முகத்தில் அவ்வளோ ஒரு பிரகாசம் தெரியுதுன்னு நம்ம மாயாவும் தனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வெளியில் வந்து பார்த்த பத்மா பார்வதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த கதிர் இந்த வீட்டுக்கு வந்தான், இந்த தனாவும் ஒன்று சேர்ந்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி மட்டும் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்துட்டே இருக்காங்க. ரகுராம் கரெக்டாக வெளியில் வந்துட்டு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கதிரை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ரகுராமும் அந்த இடத்துல எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவங்க நிற்கிறா அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் கதிர் வந்து இனிமே இங்கே தான் வேலை பார்க்க போறான்னா, இனி வெளிநாட்டுக்கு போகலைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரகுராம் அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. சமயத்தில் ரமணி பாட்டி ஜானகி எல்லாரும் சேர்ந்த மாதிரி சரி வாப்பா கதிர் வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ரகுராமும் செம அதிரடி அந்த இடத்துல கொஞ்சம் நில்லுங்க, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வர
வரணும். அதான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, உன்னை ஒருபோதும் நான் மருமகனா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி உன்னோட கதிர் தான் இப்ப வந்துச்சுல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு இங்க வந்துட்டு நீயும் சேர்ந்து உன் கதிர் கூடயே போக வேண்டியதானே, உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி நம்ம ரகுராம் அந்த இடத்துல சொல்றாங்க. அதை கேட்ட தனா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்பாவோட மனசு கொஞ்சம் கூட மாறலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அது சமயத்துல நம்ம ஜானையும் ரகுராம் கிட்ட என்னங்க பேசுறீங்க, இப்பதான் அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, கொஞ்ச சமயமாவது வீட்டுக்குள்ள வந்துட்டு போட்டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராம் அந்த இடத்துல கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதிக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. பத்மாவும் பார்வதி கிட்ட எங்க இந்த கதிரை வீட்டுக்குள்ள ஏத்துப்பாங்களோ சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை என் அண்ணன் கரெக்டான முடிவாக தான் எடுத்திருக்கான். ஜானகி கிட்ட பத்மாவும் என்ன அண்ணி பேசுறீங்க, அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கும், அது எப்படி நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போன இந்த தனாவையும் கதிரையும் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள விட முடியும், அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் அந்த இடத்துல எதிர்த்து பேசும்போது ரமணி பாட்டியும் மணியும் என்ன பத்மா பேசுற, இந்த விஷயத்துல நீ தலையிடாத பத்மான்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவை மணியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம தனாவும் ஜானகிட்ட வந்து விடுங்கம்மா, நீங்க எனக்காக அப்பா கிட்ட திட்டு வாங்கண்டா, எதுவும் பிரச்சனை இல்லை, நானும் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், என்னைக்கா இருந்தாலும் அப்பாவோட மனசு மாறதான் போகுது, என்னைக்கு கதிரையும் மருமகனா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நான் இனிமே இந்த வீட்டுக்குள்ள வர போறேன், நானும் அவங்களும் சேர்ந்த மாதிரி தான் இனி இந்த வீட்டுக்குள்ள வருவோம்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் அந்த இடத்துல ரொம்ப உருக்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ரகுராமும் தனாக்கு மேல என்னதான் பாசம் இருந்தாலும் கதிர் தனா செய்த செயல்னால அவங்க இன்னும் தனாவை வீட்டுக்குள்ள ஏத்துக்காமலே இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா நம்ம தனா அந்த இடத்துலயே மயங்கி விழுறாங்க. நம்ம ஜானகி எல்லாமே பதட்டாகி அப்படியே கை தாங்களா பிடிக்கிறாங்க. தனா தனா சொல்லிட்டு கதறிட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. நம்ம ஜானகியும் உடனே பக்கத்துல உள்ளவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து நம்ம தனாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தனாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சுத்தி உள்ளவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாலே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது அவங்க கையை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லவும் எல்லாரும் குழம்பி போய் நிற்கிறாங்க. கரெக்டா அவங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தனா வந்து இனி தாயாக போறான்னு சொன்ன உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம தனாவுக்கும் பயங்கரமா மகிழ்ச்சி ஆகுது. அதே சமயத்துல நம்ம தனா கதிரும் பயங்கரமா சந்தோஷம் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரகுராமுக்கு என்னதான் மனசுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாலும் வெளிக்காட்டாம இருக்காங்க. நம்ம ஜானகி ரமணி பாட்டி எல்லாரும் தனா கிட்ட வந்து தனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இப்படி ஒரு நல்ல விஷயத்த நீ சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வாரிசு வரப்போகுது சொல்லிட்டு ரமணி பாட்டியும் நம்ம தனாவை சந்தோஷமா அப்படியே ஹக் பண்றாங்க. நம்ம தனாவும் சரி கதிர் கூட வெளியில போகலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறதுக்காண்டி தயாராகிட்டு இருக்கும் போது ஜானகி விடுற மாதிரி இல்லை. ஜானகியும் ரகுராம் கிட்ட இப்பதான் ஒரு நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த சமயம் பார்த்து தனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது சரியே இல்லை, எந்த பொண்ணுனாலுமே நீங்க நல்லது தானே செய்வீங்க, அப்படி இருக்கும்போது நம்ம மகளை மட்டும் விடுறது சரி கிடையாது சொல்லி நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமுக்கும் அந்த இடத்துல என்ன முடிவு சொல்லணும்னு தெரியாம அப்படி நிற்கும் போது நம்ம மணியும் சேர்ந்த மாதிரி ஒரு மௌனம் வந்து சம்மதத்துக்கு அறிகுறி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, மச்சான் தான் சரின்னு சொல்லிட்டாங்களா, வாமா தனான்னு சொல்லி நம்ம தனாவையும் கதிரையும் வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம்.